ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஃப்எஃப் கேமிங் ஸ்குவாட். அப்புறம் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே கூட ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து துரோகம் அதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமாயிட்டுக்கு லைக் போடுங்க. அப்புறம் வந்து பெல் பட்டன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இன்றைக்கான டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து அவனையே நாம் வந்து சுட போகிறோம். அதுதான் என் வாய் வந்து கொஞ்சம் குழம்புது. ஸோ அதனால் நாம் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். Because he is already a ghost. அதாவது வந்து பார்த்திங்கன்னா லோன் உல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா துரோகம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச் வந்து கண்டினியூ பண்ணுவோம். 3 இல்லைனா 4 மேட்ச் கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு துரோகம் போடுவோம். ஸோ அதனால் துரோகம் போடுறதுக்காகனே டஸ்ட்டு கில்லு டபுள் பேர் வந்து எடுத்திருக்கேன். அவர் எப்படி விளாடுவாருன்றது வந்து எனக்கு தெரில. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, எப்படி விளாடுவான்னு தெரியாது. ஸோ அதனால் நாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த ஸ்பீடு கேரக்டரை வச்சு தான் துரோகம் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஆஹா, தப்பிச்சிட்டான். சும்மா ஒரு 2 மேட்ச் வந்து ஜெயிப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து போட்டு தள்ளுறோம். துரோகம் பண்ணிவிட்டு அவரை வந்து நாம் போட்டு தள்ளுறோம். ஃபஸ்ட்டு அவர் வந்து க்ளோவால் போட்டிருக்காருல்ல, அதனால் அந்த க்ளோவால் வந்து என்ன பண்ணுறோம். ஐயோ என்னடா இது பாட்டு இங்கே வந்து இது விழுந்துச்சுப்பா. அதான் போட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அவருக்கு ஹெல்த்து. அதுக்கப்புறம் நான் போய் அவரை அடித்தோம்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளார முடிஞ்சிச்சு. சரி, அதனால் நம்ம வந்து இப்போ போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவருக்கு இன்னொரு க்ளோவால் போட்டுட்ருவோம். அவர் வெளியே வரக்கூடாது. ஏன்ட்டு நீ உள்ளார போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். வேண்டாம், இல்லை க்ளோவால் போட வேண்டாம். இங்கேருந்து அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். முடியலையே. க்ளோவால் மட்டும் நான் உடையக்கூடாது. உடஞ்சா புல்லட் பட்டு உடஞ்சிச்சு. சரி, முழுசாக உடச்சி அவரை கத்தம் பண்ணிடலாம். டேய் என்னடா பண்ண உங்களுக்கு வீவர்ஸான உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இப்படி தான் விளாடுவேன். அவன் பாட்டுக்கு செவனேன்னு உள்ளார இருந்தவனை நெண்டிட்டு என்ன பாட்டு போட்டு தள்ளிட்டாங்க. அதனால் இந்த மேட்ச்சு சும்மா வச்சு செஞ்சு விட்றோம் அவரை. ஃபஸ்ட்டு இப்போ வந்து துரோகம் பண்ணவனா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ போய் அவருக்கு ஒரு ஹெட்டு விட்டு வந்துடுவோம். அப்போ தான் அவருக்கு வந்து சரிவிடுவார். கொஞ்சம் போயிடுச்சு. ஐயோ முடிச்சிட்றா கண்ணா. இங்கேயே இருக்கிறானே, போட முடியலையே. நில்றா டே. எங்கெங்க சுடுறாங்க. ஐயோ எப்பா, நமக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ யானே சுடுறதுக்கு அங்கேயும் பண்ணால் இங்கேயாண்டா வர பார்ப்போமா. இங்கே தான் இருக்கா செத்துறான். அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. ஆனால் உண்மையாலுமே அவன் பாட்டுக்கு செவனேன்னு வந்துட்டு இருந்தான். அவனை நாம்பளா கூப்பிட்டு ஒம்புக்கு இழுத்த மாதிரி நாம்பளா பொட்டுன்னு ஒரு 2 போட்டோம். அவன் பையன் கொஞ்சம் சரண்டர் ஆகிட்டான். அவனால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால தான் அவனும் ஒன்று ஜெயிச்சிட்டான், நானும் ஒன்று ஜெயிச்சிட்டேன். அவர் வந்து ஸ்னைப்பர் பிளேயர் போல். அதனால தான் ஸ்னைப்பர் இப்போ வந்து எடுத்துகிட்ருக்காப்புல. எப்படி விளையாட போகிறாருன்னு தெரில. நான் சொன்னேன் உங்ககிட்ட, நான் பிஆர் ரேங்க்லன்னு நினைக்கிறேன். சொன்னவங்கக்கிட்ட நான் ஒரு புது ஸ்னைப்பர் பிளேயர் ஆகி எங்கடா அங்கே இருந்து வர டேய், நான் இங்கே நின்றுருக்கிறேன்டா. அங்கே ஒளிஞ்சிட்ருக்காராமா. என்ன பண்ணுறீங்க, ஒளிஞ்சிருக்கீங்களா? வாங்க வந்து அடி வாங்கிட்டு போயிருங்க. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஒரு 3 வருஷம் அதுக்கு மேலே துரோகம் பண்ணிடுவோம். இப்போ வந்து துரோகம் பண்ணலாமா? ஸ்னைப்பர் வேறு இருக்குது. வேண்டாம் மக்களே, இப்போ வந்து துரோகம் பண்ண வேணாம். ஒரு ஸ்னைப்பரில் நானும் இது வரைக்கும் விளாண்டது இல்லை. ஸோ அதனால தான் ஸ்னைப்பரில் வந்து அடிக்க போகிறேன். அவனை பாருங்கள், இப்போ ஹெட்டு மட்டும் உதுப்பாருங்க. இப்போ ஹெட்டு அப்படியே சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. இப்போ நான் ஆனால் உண்மையை சொல்லிடுறேன் கைஸ். அவன் வந்து 7 தான் நின்றுருந்தான். போன டைமாச்சு நம்மக்கிட்ட எப்படியா இருந்தாலும் அடி வாங்கி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்தாப்புல வெளியில. ஆனால் இந்த டைமு பாவம் அவன் பாட்டுக்கு வந்தான். அவன் பாட்டுக்கு 7 ஏதோ யோசனையில் அங்கே நின்றுருந்தான். என்ன நினச்சான்னு தெரில, அடி வாங்கிட்டான். அதாவது நான் தான் அடித்தேன் அவனை. என்ன நினச்சிட்டு இருந்தான்னு தெரில. ஸோ அதனால் வாங்க இப்போ பார்ப்போம். இப்போ வந்து துரோகம் தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ சும்மா துரோகம் மட்டும் பாருங்கள். அப்படியே நிற்போம். அவனாக வருவான். அவனோட ஹெட்டில் அப்படியே ஒரு 2 தட்டு தட்டினோன்னா பையன் காலியாகிருப்பாப்புல. அதை வந்துட்டாப்புல. என்ன பண்ணுறாருன்னு தெரில, நின்ட்டாப்புல. ஏன்டா டேய் என்னயா, நான் தான்டா ஹெட் வைக்கலான்னு பார்த்தேன். வியூவர்ஸ் ஆன நீங்களாம் என்ன நினச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்.
என்னயா இவன் அவனுக்கு துரோகம் போடுறேன் அப்படின்ட்டு அவனுக்கே துரோகம் போட்டுக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னு எனக்கு வந்து பக்காவாக கிளியராக என் மூளைக்கு இருக்குது. ஸோ அதனால் இப்போ அவனை காலி பண்ணாமல் நான் விடமாட்டேன். என் ஹெட்டில் அடிச்சிட்டாங்க ஐஸ், என் ஹெட்டு வலிக்குது, எனக்கு ஹெட் இருக்குல்ல, ஹெட்டு சாப்பிட போட்டு தெரியாச்சு மக்களே. இதுதான் வந்து நம்மளோட பிளானு. மரணமான அப்படியே ஸ்டக்கான மாதிரி நின்னோம். அவனாக வந்து வாங்கி கட்டிட்டு போயிட்டான். ஸோ அதனால் இந்த 2 மேட்ச் வந்து விட்டுட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் இப்போ கமெண்ட் பண்ண முடியாது இல்லை, ஏன்னா லைவாக இருந்துச்சுன்னா அவங்களால கமெண்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து லைவ் எப்படி போடுறதுன்னு உண்மையாகவே எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் என்னால் லைவ் வந்து போட முடியாது. ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவருக்கு வந்து விட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால் நான் பாருங்கள், இப்போ நான் வந்து அவருக்கு விட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த விட்டு கொடுக்குறது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக்கை போட்டு போயிடுங்க. ஸோ விட்டு கொடுக்கலாம். இது வேறு என்ன குறையவே அங்கே ஹீலிங் பண்ணிருக்கு மக்களே. ஆஹா சூப்பரா டே, சூப்பரா தம்பி. நான் எப்படி தப்பிக்க போறோம்? இல்லை மக்களே, அவனோட மைண்ட் வாய்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு எப்போயாச்சும் ஒரு டைம் வந்து அடிச்சு போடுறேன், இல்லைனா அவனுக்கு விட்டு கொடுத்துட்றேன். அவன் என்ன நினைக்கிறானா, இவன் என்ன பைத்தியமா விட்டு கொடுத்துட்டு அடிக்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியுது, நல்லா பக்காவாக தெரியுது. அதே மாதிரி இந்த மேட்சும் அவருக்கு விட்டு கொடுக்குறதில்ல, போட்டு தள்ளிட்டு நாம் வந்து ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். என்னன்னு தெரில, வாங்க தோற்றுருவோம். சும்மா மக்களே சொன்னேன், ஜெயிச்சிருவோம், எப்போயுமே ஜெயிச்சிருவோம். அவ்வளோதான். துரோகம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. அவர் வந்து பாதி என்னை அடிச்சிட்டாரு. ஆனால் நான் என்கிட்ட ஹீலிங் பவர் இருந்தனால ஹீலிங் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் நாம் தான் வின்னரு. ஸோ அதனால் எல்லாம் அப்படியே லைக்கை தட்டி விட்டு பாருங்கள், ஓகேவா? எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது, நீங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படியே புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெல் பட்டன் இருக்கும், அதை டிங்கு தட்டி விட்டிங்கன்னா சவுண்டு கேட்குதான்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த விட சந்திக்கலாம். டாடா பாய்.